அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 27/1/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா HXT நிஃப்டி வந்து 22,936 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 8:12. நம்ம ஃப்ரைடே நிஃப்டி க்ளோசிங் ஆனதுக்கும் HXT நிஃப்டி ட்ரேட் ஆகிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 158 பாயிண்ட் வந்து டவுனில் நம்மளுக்கு இண்டிகேஷன் பண்ணிகிட்ருக்குது. இப்போ இதே மாதிரியே ஓப்பன் ஆகுமா அப்படின்னாலும் அது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆகுனுச்சு அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டு கேப் டவுன் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட HXT நிஃப்டி காமிக்கிறது 22,939. கிட்டத்தட்ட நம்மளுக்கு S1ல் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. எங்கே வேணுமாலும் ஓப்பன் ஆகலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஏரியா. இப்போ மார்க்கெட்டு எஸ்டர்டே லோக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா புட் செல்லர் வந்து அவங்க பேனிக் ஆவாங்க. மார்க்கெட் புட் செல்லர் பேனிக் ஆகினாங்க அப்படின்னா பயந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்டு கீழே இறங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பன் ஆக நோட்டி இப்போ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது, S1ல் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டு ஓப்பன் ஆனோட்டி ஒரு இந்த மாதிரி போயிட்டு திருப்பி இது ஒரு எஸ்டர்டே லோவை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து வருவதற்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயா அப்படின்னு பாருங்கள். ஓப்பன் ஆகனோட்டி மார்க்கெட்டு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோட்டி இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இல்லை ஓப்பனுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு மேலே போயிட்டு இப்போ இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு, மேலே போயிட்டு இப்படி ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டு கீழே இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே தான் வரணும் அப்படின்னா இவங்க இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ராவல் ஆகணும். யார் 23,400 புட்டு 386க்கு மேலே சஸ்டெயின் ஆகினாங்க அப்படின்னா புட் செல்லர் வந்து பயப்படுவாங்க. அப்போ புட் செல்லர் பயந்தாங்கன்னா மார்க்கெட் கீழே வரும். இவங்க இந்த சப்போஸ் மார்க்கெட்டு இவங்க எங்கன்னா ஓப்பன் ஆகட்டும், ஓப்பன் ஆகிட்டு எஸ்டர்டே ஹையும் ப்ரீவியஸ் க்ளோஸு அண்ட் 272க்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டு ரிவர்ஸ் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் ஆகும். இந்த இடத்துல வந்தாங்க இந்த ஸ்ட்ரைக் 23,400 புட்டு 272க்கு வந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் இந்த இடத்த விட்டுட்டாங்க, இந்த இடத்த வந்தப்போ உங்களுக்கு ஃபெயிலியர் கொடுக்குதுன்னா அடுத்த டார்கெட்டு இந்த 175 தான் இவங்களுக்கு இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரைக்கு திரும்புறதுக்கு அதிகமான ப்ராபபிலிட்டி சான்ஸ் இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியும் சேம் தான். சேம் சினாரியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எஸ்டர்டே லோ கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா புட் செல்லர் வந்து பயப்படுவாங்க. அங்கேருந்து பயந்துட்டு ஓப்பனுக்கு கீழே போகணும். ஓப்பனுக்கு கீழே போகாமல் ஓப்பனுக்கு மேலேயே வராங்க அப்படின்னா இங்கேருந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எஸ்டர்டே லோ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து செக் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து ஒரு நம்மளுக்கு சொல்லியிருக்கோம் ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட். அந்த ஒன் டே ரேஞ்ச் 500 பாயிண்ட் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். அதுவும் குயிக்காக கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் டைம்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். எந்த டைமுக்குள்ளே அந்த 500 பாயிண்ட் வந்து ரீச் பண்ணுறாங்க. ஒரு 10-11 மணிக்குள்ளே ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி அந்த ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கு திருப்பி ஒரு மூமெண்ட் கொடுப்பாங்க. ஃப்ரைடேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1300 பாயிண்ட் வந்து ஒன் டே ரேஞ்சு இவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப ஒரு பையர் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓப்பனுக்கு மேலே போயிட்டு திருப்பி கீழே வராங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட்
அவரேஜாக கொடுக்கணும். இல்லை இதில் பேலன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து போகிறப்போ ஒரு 500 பாயிண்ட் கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் வந்து கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களோட ஆய்வு வந்து நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த S1ம் இன்னைக்கு இந்த S2வும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த S1 S2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 47,548ம் 47,956 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இன்றைக்கி. இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த 49,000 புட்டு 923க்கு மேலே நின்றுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு கண்டிப்பாக புட் செல்லர் வந்து பேனிக் ஆவாங்க. அப்படின்னா மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு வருவாங்க. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே போகும். சப்போஸ் ஒரு ப்ராஃபிட் இங்கேருந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஓப்பனுக்கு கீழே இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 805 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 805லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி 658 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகும். சப்போஸ் இங்கேருந்து கீழே வரவங்க இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா நியூ ஹை போடுறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எப்படி அப்படின்னா இப்போ ஒரு ஓப்பன் ஆகிடுச்சு, ஓப்பன்லேருந்து மேலே போயிட்டு ஒரு ஹை வைக்கிறாங்க, அங்கேருந்து கீழே வராங்க அப்படின்னா இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சப்போர்ட் இந்த 658 இங்கேருந்து திருப்பி போகிறாங்க அப்படின்னா இந்த இன்னைக்கு போட்ட ஹையை கூட பிரேக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியா வரப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பையருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், செல்லருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இது இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்புது அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷனை செல் பண்ணணும், புட் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த இடத்துலலாம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். ஒன் டே ரேஞ்ச் 500 பாயிண்ட் இதை செக் பண்ணி பாருங்கள் நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இந்த 75,816 75,414 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஓப்பன் ஆகிட்டு மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த ஏரியா எஸ்டர்டே லோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த ஏரியாவில் மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வருவதற்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடம்லாம் வந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். மார்க்கெட் மேலே போகுதா கீழே வருமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு மூமெண்ட்டும் இருக்கிறதுக்கான மேலே கீழேயும் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். அப்போனா பையராக இருக்கிறவங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலையும் ஒரு சப்போர்ட் ஏரியாலையும் வந்தால் மட்டும் பையர் உள்ளார போகிற மாதிரி இருக்கணும். அவங்க அந்த ஒரு மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு சப்போர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 75,816, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 75,414. இந்த இடத்துக்கு வந்தால் தான் நான் பை பண்ணுவேன், செல் பண்ணுவேன். இந்த இடத்துக்கு வந்தால் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிட்டு மார்க்கெட் இங்கேருந்து திரும்பாதான்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ரெண்டு சைடுமே மூமெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். கால் சைடு மூமெண்ட் கொடுப்பாங்க, புட் சைடும் கொடுப்பாங்க. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பி வந்து இந்த வீக்கில் நடக்கிறது எல்லா இண்டெக்ஸுக்குமே. நிஃப்டி, சென்செக்ஸு ப்ளஸ்ஸு மிட் கேப்பு, ஃபின் நிஃப்டி, பேங்க் எக்ஸு, சென்செக்ஸ் எல்லாத்துக்கும் இன்றைக்கி இந்த வீக்கில் இருக்கிறதுனால பெரிய மூமெண்ட்டு கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்சஸ் இருக்கும். ஏன்னா ரெண்டு சைடுமே ப்ரீமியத்தை கரைக்கணும். மூமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா சைடுவே போனாலும் ப்ரீமியத்தை கரைக்கலாம். ஆனால் பெரிய ரேஞ்ச் இருக்கிறதுனால இப்போ பட்ஜெட் டே வந்து வர சாட்டர்டே இருக்கிறதுனால மூமெண்ட்டு பெருசாக கொடுத்துட்டு தான் கரைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்செக்ஸில் 77,000 புட்டு நம்மளுக்கு 1020க்கு மேலே சஸ்டைன் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு புட் செல்லர் வந்து பேனிக் ஆகும். ஏன்னா இங்கே செல் அடித்தவங்க இதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இப்போ லாஸ் வர தொடங்கும். அந்த லாஸ் வந்து கவரேஜ் பண்ணுறப்ப மார்க்கெட்டு இன்னும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு கீழே போனால் மட்டும்தான் மார்க்கெட்டு கீழே வரும், இந்த ஸ்ட்ரைக்கு மேலே போகும். இல்லை ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டால் கீழே கொண்டுட்டு போக முடியாது. இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு
ஓப்பன் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா இங்கேருந்து எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் எடுக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஒன்று எஸ்டர்டே லோவில் எடுக்கும், இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸில் இந்த இடத்துக்கு போயிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது. இது என்னுடைய ப்ரிடிக்ஷன். நீங்களும் இந்த இடத்துக்குலாம் வரப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். ஓப்பனுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு, ஓப்பனுக்கு மேலே வந்துட்டு இந்த எஸ்டர்டே லோவும் ப்ரீவியஸ் க்ளோஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். அப்போ இது இந்த இடத்துக்கு மேலே போகணும் அப்படின்னா இந்த புட் ஆப்ஷன் ஐடிஎம் புட்டு நம்மளுக்கு 77,000 புட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இவன் ஓன் ப்ரீவியஸ் க்ளோஸை விட்டு கொடுக்கணும், இவனுடைய இந்த 715 வேல்யூவை விட்டு கொடுக்கணும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இது வந்து என்எல்பி அப்படின்னு நம்ம மீனிங் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இந்த லைனுக்கெலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 715 விட்டு கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட்டால் மேலே போக முடியும். இல்லை அப்படின்னா இந்த 705 ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த 77,000 புட்டுக்கு. இங்கேருந்து இந்த ஸ்ட்ரைக் வந்து ப்ரைஸ் ரிவேஸ் ஆனிச்சு அப்படின்னா ஒரு ஹை போட்டுட்டு கீழே இறங்கியிருந்தாலுமே அந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த லோ டு நம்மளுக்கு ஹை டூவில் வந்து 500 பாயிண்ட் கொடுக்கணும். அந்த 500 பாயிண்ட் வந்து மிச்சம் வைக்கிறாங்க. ஒரு 400 பாயிண்ட் தான் கொடுத்துட்டு திருப்பி ஒரு 100 பாயிண்ட் பேலன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து திருப்பி ஒரு 500 பாயிண்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ அந்த 500 பாயிண்ட் கொடுக்குறப்ப இந்த புட் ஆப்ஷன் ஐடிஎம் போட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஹையை பிரேக் பண்ணிட்டு திருப்பி நியூ ஹை போடுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரியும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தான் வாட்ச் பண்ணணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொருத்தருக்குமே நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த இடமா வந்தாட்டி அவங்கள ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுவாங்க. நம்ம சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு டீசனான ப்ராஃபிட்டு எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துக்கு வந்தால் தான் பை பண்ணணும், அந்த இடத்துக்கு வந்தால் தான் செல் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம இடையிலலாம் நம்ம போகவே கூடாது. அன்றைக்கி நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துக்கு வரப்போ நீங்கள் உங்களால் பார்க்க முடியல, நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, இல்லை எனக்கு அந்த இடத்துல வரப்போ நான் கொஞ்சம் பேனிக்காக இருக்குது, எனக்கு இது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து எடுக்க வேணாம்னு சொல்லிடுவேன். ஏன்னா கரெக்டாக கிளியரான பிக்சர் இருந்தால் ஒண்டி தான் எடுக்கணும். இன்றைக்கி எடுக்கலை அப்படின்னா நாளைக்கு கூட அந்த ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஆனால் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா கம்மியான லாஸ் ஆகுனா கூட நாளைக்கு சேர்த்து நம்மளை ரெக்கவர் பண்ண முடியும். பையரை வந்து லாட் இன்க்ரீஸ் பண்ணி இங்கே லாஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேனிக்கே ரொம்ப ஓவர் ட்ராட் பண்ணி வச்சு நம்மளுக்கு பெரிய லாஸை கொண்டுட்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம விட மாட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுனால இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த இடம் வந்ததுன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவோம். அவங்களும் நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கான திருக்குறள். நன்றி, வணக்கம்.